ஒரு வாரத்துக்கு முன்னாடி நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்கோம். தப்புன்னு பார்த்தா ஒரு போட்டோ, சிவாங்கி கமிட் ஆயிட்டாங்க. அவ்வளவுதான், சிவாங்கி கமிட் ஆயிட்டாங்க. அந்த போட்டோவை எடுக்கப்பட்ட பாடு டைரக்டர் வந்து போஸ் நான் டேபிள்ல உட்காருவேனா இவர் வந்து என்ன கட்டி பிடிப்பாராம். எனக்கு ஒரே கூச்சம் ஆயிடுச்சு டிஸ்கிரைப் பண்ணும்போது. என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஏகப்பட்ட கால், என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள கால் பண்ணி என்னடி கமிட் ஆயிட்டா சொல்லவே இல்லை, கல்யாணம் ஆகும்போது ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை, இது சாங்கடி அப்படின்னு அதான் பார்த்தேன். நீ இதெல்லாம் ஓப்பனா போட மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. சொல்லிட்டு வச்சிருப்பாங்க, இன்பாக்ஸ்ல வச்சிருப்பாங்க. நான் வந்து ஒரு லாஸ்ட் 3 வருஷமா கொஞ்சம் இப்படிதாங்க வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஓப்பனா போடக்கூடிய ஆள் கிடையாது. அது ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம். ஆனா வச்சிருக்கீங்களா? வா சம்மடா, சிவாங்கி பயங்கர ஸ்மார்ட்டா ஒரு பையனை புடிச்சாங்கடா. யாரையோ பழி வாங்க தானே அப்படிலாம் சொல்லல, பட் சொல்றேன் ஒரு சின்ன ஒரு என்னோட எதிரிக்கே நான் கேட்டது நினைக்க மாட்டேன். பழி வாங்குறதுக்குலாம் நான் என் வாய் அது வந்து 100%. ஒரு காலத்துல நீங்க என்ன சொல்லுங்க, காதல அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது நீங்க. ஆனா இப்போ உங்க காதல பத்தி தெரிஞ்சிருக்கு, அதை பத்தி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. இவ்வளவு ஒரு சூப்பரான ஃபீலா இருக்கு. பேசி என்ன ஃபுல்லா வந்து ரிலேஷன்ஷிப் அட்வைஸ்க்குலாம் என்ன தான் கூப்பிடுறாங்களா? என்னன்னு கேக்குறாங்க? வாங்கி நீ சொன்னதுக்குல அப்படியே கரெக்ட் சூப்பர் அப்படிலாம் சொல்லிட்டேன். அதாவது அந்த அவங்க சிச்சுவேஷன் ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுப்பேன். சிச்சுவேஷன் ஏத்தபடி ஒரு சொல்யூஷன் கொடுக்கிறது இருக்கு. ஆனா சொல்யூஷன் இருக்கா எல்லா பிரச்சனைக்குமே? ஹலோ என்ன ப்ரப்போஸ் பண்ணுவான்? ஆமா, நான் வந்து ஒரு பையனை பாக்குறேன்னு வெச்சுக்கங்களேன். பையன் உட்கார்ந்திருக்கான். அப்படியே அவன் மூஞ்சியை நான் வந்து இப்படி பாக்குறேன். கண்ணால பார்த்து அவன் பண்றதெல்லாம் வந்து ரசிச்சுட்டே இருக்கணும். ரசிச்சுட்டே இருந்து கீழே நானும் கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டு இதுக்கு முன்னாடி நீ யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்பேன். கேட்டுட்டு பண்ணிருக்கேன். யார் ஃபர்ஸ்ட் பிரேக்கப் பண்ணாங்க? நான் தான் பிரேக்கப் பண்ணேன். ஏன்னா இன்னும் ஒர்க் அவுட் ஆகல. ஏன் ஒர்க் அவுட் ஆகல? எனக்கு வந்து அந்த பொண்ணு இன்னும் லவ் பண்ணியிருக்கணும். அவ வந்து கொடுக்காத லவ் வந்து நான் உனக்கு கொடுக்கவா? Title sponsors Max Gold. Max Gold Cash for Gold. Call 04445454545. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formal and casual shirts. Presta Women's Wear. அனைத்திலும் பெஸ்டா Presta Innerwear Leggings and Nighties. Presents Dream Lover 2026. Supported by the Chennai Silks. Let the celebrations begin. Naga Foods, Nagana Nambala. Milky Mist, Anuj Styles, ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். Location partner Cream Center, Anna Nagar. And yes, வணக்கம் சிவாங்கி அவர்களே. வணக்கம் முகேஷ். என்னாச்சுன்னா என்னமோ ஆச்சு. அதான் நானும் சொல்றேன், என்னாச்சோன்னு சொல்றேன். பாட்டோட டைட்டில் தான் சொல்றேன். இல்லையா, நல்ல விஷயம் கொடுத்துருக்கீங்க, நல்லபடியா அதுவும் நடக்கும். நம்ம அதை பத்தி அப்படியே விட்டுட்டு நம்ம அப்படியே இன்டர்வியூல போலாம். சரிங்களா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்கோம். தப்புன்னு பார்த்தா ஒரு போட்டோ, சிவாங்கி கமிட் ஆயிட்டாங்க. அவ்வளவுதான், சிவாங்கி கமிட் ஆயிட்டாங்க. கல்யாணம். ஏன்னா அந்த போட்டோ வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த போட்டோவை எடுக்கப்பட்ட பாடு அதுக்கு பெரிய ஃபிளாஷ்பேக்கே இருக்கு. அப்படியே அதாவது டைரக்டர் இப்ப கூடி சீக்கிரம் அவர் ஜாயின் பண்ணுவாங்க. டைரக்டர் வந்து போஸ் நான் டேபிள்ல உட்காருவேனா இவர் வந்து என்ன கட்டி பிடிப்பாராம். எனக்கு ஒரே கூச்சம் ஆயிடுச்சு டிஸ்கிரைப் பண்ணும்போதே. என்ன ஆச்சுன்னா சொல்லிட்டாங்க, இந்த ஒரு 2-3 ஷாட் எடுக்க போறோம், ஒரு வேலண்டைன்ஸ் டேனால கொஞ்சம் ரொமான்டிக்கா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டேபிள் மேல உட்கார வச்சிட்டாங்க. பக்கத்துல போய் போஸ் பண்ணு. பக்கத்துல போற தள்ளி போயிட்டாங்க. பக்கத்துல வந்து ரெண்டாவது வாட்டி தள்ளி இப்படி வராங்க. போஸ் கொடுக்கறதுனா இப்படி அப்படியே அவ வந்து அப்புறம் வந்து எப்படியோ கேண்டிடா அமைஞ்ச ஒரு பிக்சர் தான் அது. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது போடும் போது உங்களுக்கு தெரியும்ல, ஆப்வியஸா போடும் போது ஐயோ இது எப்படி பேச போறானுங்கன்னு தெரியலையே, பயங்கரமா ஏதோ பண்ண. பட் போட்ட பிறகு ரியாக்ஷன்ஸ் எல்லாமே என்ன நினைச்சாங்க, ஓகே சிவாங்கி வந்து கல்யாணம் நடக்க போது போல இவங்களுக்கு. ஏன்னா நீங்க கேப்ஷன் எதுவும் போல ஒரு மாதிரி ட்ரிக்கியா அப்படியே விட்டுட்டு இருந்தீங்க. இப்போ வரைக்கும் ஒரு 8 லட்சம் லைக்ஸ் விழுந்திருக்கும் அந்த போட்டோக்கு, மேலேயே விழுந்துச்சு. அது போடும் போதே அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. என்னென்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருந்துச்சு? அதுக்கு வர கமெண்ட்ஸா இருக்கட்டும், உங்களுக்கு இன்பாக்ஸ் அடிச்சு தள்ளிட்டு இருப்பாங்களே எல்லாம். இல்ல அதுல வந்து என்ன தெரியுமா ஷாக்கிங்கே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இது பாட்டு அப்படின்னு. சரி, அவங்களும் ஏதாவது உண்மையிலே கமிட் ஆன மாதிரி ஈவில் நசர்லாம் போட்டு வச்சாங்க. அதுல அது அவங்க போட்டது வந்து சாங் வரப்போகுது அப்பாடி ஃபைனலி அப்படின்னு அதுக்காக போட்டாங்க. அதை பார்த்துட்டு மக்கள்லாம் என்ன நினைச்சிட்டாங்க, அது மாத்தி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அது வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஏகப்பட்ட கால், என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கெல்லாம் வந்து எங்கேயோ இருக்காங்க. அவங்களாம் கால் பண்ணி என்னடி கமிட் ஆயிட்டா சொல்லவே இல்லை, கல்யாணம் ஆகும்போது ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை, இது சாங்கடி அப்படின்னு
அத்தான பார்த்தேன் நீ இதெல்லாம் ஓப்பனா போட மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்க பர்சனலா வச்சிருப்பாங்க, இன்பாக்ஸ்ல வச்சிருப்பாங்க. நான் வந்து சில நான் வந்து ஒரு லாஸ்ட் 3 வருஷமா கொஞ்சம் இப்படிதாங்க வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஓப்பனா போடக்கூடிய ஆள் கிடையாது. அதுவும் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம். ஆனா வச்சிருக்கீங்களா? இல்லையே. சொன்னீங்க. ஏங்க அவரு கேட்டுட்டே வருஷம் இருக்காங்க. கணக்குல சொல்றாங்க. இல்லங்க அது வந்து என்ன சொல்றது இருக்கும் எல்லாமே. நான் அவ்வளோ எங்க அம்மாவோட பர்த்டேக்கே நான் போட மாட்டேங்க போஸ்ட் அப்படின்னு அப்படி சொல்ல சொல்றீங்களா? சரி அந்த பர்சனல் மாதிரி விஷயத்தை நான் பொதுவா அவ்வளோ அவ்வளவு போடவே easy ஆ போட மாட்டேன் மாட்டேன். நானு. Okay. அப்படி இருக்கும்போது என் தம்பிக்கு பர்த்டேனால கூட ஸ்டோரி தான் போடுவேன். ஆனா இப்படி ஆனா நான் அதுல ஒரு என்ன சொல்றது 2000 கமெண்ட் வந்துச்சுன்னா 1000 பேர் இது சாங்னு கண்டுபிடிச்சாங்க. மிச்சம் 1000 பேர் தான் ஸ்பெகுலேஷன். நாங்க மிச்சம் 1000 நாங்க மாட்டிக்கிட்டோம். இல்ல இதுக்கு வேற எங்க அம்மாக்கு வந்து மலையாள சேனல்லாம் ஃபோன் பண்ணி கல்யாணம் ஆனா ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எங்களுக்கு ஸ்லாட் போட்டு வச்சிட்டாங்க. எங்க அம்மா நீ பண்ண காரியம் எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்க பெரியம்மாலாம் கால் பண்ணி ஆனாலும் நீ வந்து மக்களை வச்சு விளையாட்டு ஏமாத்திர கூடாது. மக்களோட ஆமாங்க, அது மனசை ஒரு டீஸ் பண்ண மாதிரி தான் ஆயிடுச்சு. என்ன இப்ப போடுறேன் கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்ற இல்லங்க மாதிரி. அது வந்து ப்ரமோஷனா வந்து இப்படி போட சொன்னாங்க. ஆமா, ஆனா நல்லா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அது ஒரு அவங்க சின்ன என்ன ஒரு பண்ணாங்க, இது ப்ரமோஷனா உண்டாகுச்சு. போடுங்க, கேப்ஷன் எதுவும் போடாதீங்க, 2 நாள் யாரு கேட்டாலும் எதுவும் சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால சரி நானும் போட்டுட்டேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் போட்ட 1/2 மணி நேரம் நான் போடவா இது சாங் போடவா எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்றாங்க. எனக்கு ஒரு மாதிரி இதாயிடுச்சு. அப்பதான் நான் யோசிச்சேன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிளைக்கு இவ்வளவு ப்ரெஷர் இருக்கு. பட் என்ன பாட்டம் லைன் என்னன்னா ப்ரீ ப்ரமோஷனுக்கு ஒரு போட்ட போஸ்ட் நல்லா ப்ரமோட் ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர். ஆக்சுவலி நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த ஒரு பஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஏன்னா இப்போ எங்களுக்கு வந்து சிவாங்கி வந்து இது 2.0. இன்னொரு காரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு காலத்துல வந்து சிவாங்கி அந்த பச்சை குழந்தைங்க கழுதைக்கு பால் வருமானா என்ன சொல்றீங்க, கழுதைக்கு பால் வருமான்னு கேட்டேன். பச்சை குழந்தை தான் நீங்க அந்த போட்டோ வச்சு நீங்க இன்னுமே பச்சை குழந்தை தான். ஃபர்ஸ்ட் டே வந்து என்ன பண்றாங்க, அந்த டெஸ்ட் ஷாட்காக எங்க 2 பேரையும் வந்து ஒரு காஃபி ஷாப்ல கூட்டிட்டு போயிட்டு எதிரில் உட்கார வச்சுட்டு சும்மா பாருங்க அப்படின்னு. அப்படி பார்க்காதீங்க ப்ரோ அப்படின்னு முதல்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ஃபுல்லா நான் ப்ரோன்னு தான் கூப்பிட்டாங்க. அது எங்க டைலாக் வரும், ஒரு ஆக்ஷனும் வர மாட்டேன். அதுக்கப்புறம் அன்னில இருந்து நான் உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் 3 நாளைக்கு சாங் முடியற வரைக்கும் ரிலீஸ் இன்னில இருந்து நான் இன்னில இருந்து பிரேக்கப். ஆமா, அந்த பாட்லயும் பிரேக்கப் பண்ணிட்டோம், இதுலயும் பிரேக்கப் பண்றோம். ஐயோ ஏங்க பிரேக்கப் பண்றீங்க? நல்ல பையனா இருக்காரு. அதனால தான் நீங்க வேற மாதிரி அவங்க அந்த ரெட் ஃபிளாக்ஸ் பாட்ல சொல்றாங்க உங்களுக்கு. பாட்டு ஏன்னா பாட்டோட சிச்சுவேஷன் அப்படி அந்த மாதிரியா? ஆமா, எல்லாரும் நான் போட்டோ போட்டோன்னே லவ் சாங் வேலண்டைன்ஸ் அப்படின்னு நினைச்சாங்க. அப்புறம் தான் அவங்க ப்ரோமோ விட்டா லவ் அங்கதான் ட்விஸ்ட். இது லவ் சாங் இல்ல, பிரேக்கப் சாங்கா? பிரேக்கப் சாங்கும் இல்ல, ஒரு மாதிரி கிடைக்கல. அதான் சாங். என்னடா இந்த ஒரு டேக்லைன் வச்சு எத்தனை இடத்துல ஓட்டுறோம் நாங்க. என்னன்னா வந்து லவ்வே கிடைக்கல. ஒரு பொண்ணு ரிலேஷன்ஷிப்ல இருக்கா, ஆனாலுமே she is not feeling loved because she is not getting the bare minimum. தமிழ்ல சொல்றேன். ஒரு பொண்ணு லவ் பண்றாங்க, பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, பாய் ஃப்ரெண்ட் இருந்துமே அவ தனிமையா ஃபீல் பண்றா. ஏன்னா பேசிக்கா கிடைக்கக்கூடிய விஷயமே அவளுக்கு கிடைக்கல. அதான் அந்த பாட்டு. சூப்பர். என்ன விஷயம் கிடைக்கணும்? பேர் மினிமம். அத தமிழ்ல சொல்லுங்க. அது தமிழ்லயா? கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கு. அது டைம் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல அவங்க கூட இது பண்ற ஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும், குவாலிட்டி டைம். இப்ப யாருமே இப்ப இல்ல என்ன நீங்களே இல்ல போன் நோண்றாங்க. இப்ப கப்பிள்ஸே பக்கத்து பக்கத்துல இருக்காங்க, போன் நோண்டிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு பக்கம் சீன் இங்க பாட்ல இருக்கு. நான் இவர்ட்ட ஜாலியா பேசிட்டு இருப்பேன், இவர் வந்து ரீல்ஸ் பாப்பாரு பாட்ல. உங்களுக்கு பர்சனலா எப்படி இருந்துச்சு அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல? ஒரு கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? கெமிஸ்ட்ரியா? அந்த எங்களுக்கு போட்டோ பார்த்தா கெமிஸ்ட்ரி தெரியல. இல்லையே. கெமிஸ்ட்ரி பிசிக்ஸே இல்லையா? என்னங்க சொல்றீங்க? அந்த போட்டோலயே பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு கெமிஸ்ட்ரி. லவ் அந்த ஃபினாப்தலின் சொல்யூஷன் வச்சிர லைட் பிங்க் ஆகுமே அந்த மாதிரி இருந்துச்சு. லவ் பாட்டுனா கெமிஸ்ட்ரி சூப்பரா இருந்திருக்கும். இல்லாட்டாலும் கெமிஸ்ட்ரி நல்லா தான் இருக்கும். அப்போ இன்னொரு சரி இருங்க. இப்போ கிட்டத்தட்ட நீங்க பார்த்து எவ்வளவு நாளா இருக்கும்? ஒரு 4 months தெரியுமா அவங்க 2 பேரும்? 2 வாரமா தெரியும். 2 வாரமா தான். கரெக்ட்டா ஷூட்டுக்கு ஒரு 6 நாள் 7 நாள் முன்னாடி தான் வந்து என்ன ஃபைனலைஸ் பண்ணாங்க. நான் இந்த பேட்ச்ல நான் தான் கடைசியா சேர்ந்தேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் டைரக்டர் கூப்பிட்டு இல்ல இதெல்லாம் நம்ம வந்து டைரக்டரோட உட்கார்ந்து பேசணும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன டெஸ்ட் பண்ண போறேன் இப்போ. சரிங்களா? கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு 2 பேரும் வந்து ஒருத்தர பார்க்கணும். ஃபர்ஸ்ட் யார் சிரிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நல்ல கெமிஸ்ட்ரி. இதெல்லாம் ஈஸி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. பாருங்க இதெல்லாம் பண்ணாதீங்க. எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்குது. பாரு இப்படி ஸ்பாட்லயே அதேதான். ஸ்பாட் அதுதானே. அது கொஞ்சம் டியூன் ஆக டைம் ஆகும் இவங்களுக்கு. ஏங்க நீங்க பெர்ஃபார்மரா மாறி சூப்பரா பண்ணிருங்க இப்போ. என்னங்க இதெல்லாம் சொல்றீங்க? அதனால ரெடியா யார் ஃபர்ஸ்ட் சிரிக்கிறாங்களோ கெமிஸ்ட்ரி அவங்களுக்கு தான் நல்லா இருக்குன்னு அர்த்தம். வின் பண்ண நான் ஒன்னு சொல்றேன். அதுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. சும்மாலாம் இல்ல. இல்ல யார் ஃபர்ஸ்ட் சிரிக்கிறாங்களோ அவங்களா? ஆமா, சிரிக்கிறவங்க நல்ல கெமிஸ்ட்ரியோட எனக்கு புரியல. நான் எப்பவுமே சிரிச்சுன்னு தான் இருப்பேன். சில நேரத்துல இது பண்ணுவீங்கல. ரெடி 3 2 இன்னும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வந்து மென்டலி ப்ரிப்பேர் ஆவாங்க. ரெடி 3 2 1
அங்கெல்லாம் பார்க்க கூடாது. அவ்வளவுதான் சங்கீத ஸ்வரங்கள் அவன் வீடியோ. அதுதான் இவங்களுக்கு என்ன டியூன் பண்ண டைம் ஆகும். ஆயிட்டாங்கன்னா ப்ராப்பரா பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ எப்படி இருக்கு உங்களை ரொம்ப காலமா என்னன்னு சொல்லுவாங்க, சிவாங்கினா இந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியல, பச்சை குழந்தைங்க அந்த பிள்ளை, இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து நீங்க அந்த ஒரு உமன் ஹுட் வந்து அட்டென்ட் பண்ணிருக்கீங்க. உமன் ஹுட் அட்டென்ட் பண்ணா என்ன நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஆமாங்க, என்ன நீங்க பாருங்க, ரொமான்டிக்கான ஒரு பாட்டு ஒரு கம்போஸ் பண்ணிருக்கீங்க, நடிச்சிருக்கீங்க. ரொமான்டிக்கான பாட்டு இல்ல, ஒரு ரொமான்ஸ் பத்தின பாட்டு, ஒரு காதலை பத்தின ஒரு விஷயம் இல்ல. ஒரு காலத்துல நீங்க என்ன சொல்லுவீங்க, காதல அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது நீங்க. ஆனா இப்போ உங்களுக்கு காதலை பத்தி தெரிஞ்சிருக்கு, அதை பத்தி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. அதனால சொல்றேன், அது எவ்வளவு ஒரு சூப்பரான ஃபீலா இருக்கு. பேசி என்ன ஃபுல்லா வந்து ரிலேஷன்ஷிப் அட்வைஸ்க்குலாம் என்ன தான் கூப்பிடுறாங்களா, என்னன்னு கேக்குறாங்க. வாங்கி நீ சொன்னது இருக்குல்ல அப்படியே கரெக்ட் சூப்பர் அப்படிலாம் சொல்லிட்டேன். சூப்பர். எப்படி இப்போ நான் என்ன பண்ணணும் என் வாழ்க்கையில அப்படிலாம் கேக்குறாங்க. என்ன சொல்லுவீங்க அது மாதிரி கேக்குறவங்க? நிறைய பேர் வருவாங்க நினைக்கிறேன், என் வாழ்க்கையில இது நடந்திருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க அது மாதிரி லவ் அட்வைஸ் எல்லாம் கேக்குறவங்களுக்கு? அதாவது அந்த அவங்க சிச்சுவேஷன் ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுப்பேன், சிச்சுவேஷன் ஏத்தபடி ஒரு சொல்யூஷன் கொடுக்கிறது இருக்கு. ஆனா சொல்யூஷன் இருக்கா எல்லா பிரச்சனைக்குமே? இருக்கு. ஓகே, பிரச்சனைனா சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கு. பிரேக்கப் பண்றது எவ்வளவு பெரிய ஒரு சொல்யூஷன் அதுக்கு? பிரேக்கப் வேலண்டைன்ஸ் டேக்கு நிறைய பேர் பிரேக்கப் வந்து பிரேக்கப்னால அவங்க நிம்மதியா இருக்காங்கன்னா அது நல்ல ஒரு சொல்யூஷன். சூப்பர். சரி, நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ வேலண்டைன்ஸ் டேக்கு வர இந்த வீக்கெண்ட்ல வர பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. நிறைய ப்ரொபோசல்ஸ்லாம் இப்போ நடக்க போகுது இந்த வாரம். அதை சில ப்ரொபோசல்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆக்கப்படும், சிலது அக்செப்ட் பண்ணப்படும். அது ரிஜெக்ட் பண்ணும்போது அது எவ்வளோ ஒரு இதுவா இருக்கும்? லைக் ஏதாச்சும் டிப்பா கொடுக்கல, பசங்க அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் அப்ரோச் பண்ணி பாருங்களேன், நம்ம லவ் அட்வைஸ் வேர் இல்ல சார் கிட்ட இந்த பாட்டு நான் வந்து சொன்னப்ப அவர் வந்து இந்த மாதிரி இது என் வாழ்க்கையில நடந்திருக்கு. என்னன்னா இது வந்து ஒரு பொண்ணு வந்து எனக்கு பேர் மினிமம் சாரி இல்ல இது நான் என்ன சொன்னேன்னா இதுல வந்து நான் ரெண்டு சைடுமே ரெண்டு சைடு இருக்கு. இவரும் அந்த பொண்ணு கொடுக்காம இருந்திருக்காரு. அந்த அப்புறம் கடைசில இவளுக்கு மூளை எல்லாம் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் பொண்ணு வந்து ஸ்கூல் லவ்லாம் இருக்கும் தெரியுமா, அப்பலாம் நமக்கு என்னன்னே தெரியாது, என்ன பண்ணணும் தெரியாது. அப்பலாம் வந்து நான் பேர் மினிமம் கொடுக்காம இருந்திருக்கேன், எனக்கும் பேர் மினிமம் கொடுக்காம இருந்திருக்காங்க. சோ நான் ரெண்டு சைடுமே இருந்திருக்கேன். ஓகே, அது சொல்லிட்டு இருந்தேன். அதை பத்தி சொல்லுங்களேன். இப்போ வர ஒரு டிப் கொடுக்க போறாங்க. ஆண்களுக்கு நீங்க ஒரு டிப்போ, பெண்களுக்கு நீங்க ஒரு டிப்? ஆண்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட். ஆமா, நீங்க பெண்களுக்கு சொல்லுங்கப்பா. ஆமா, ரொம்ப நேரமா அவங்க தான் சொல்றாங்க, நீங்க சொல்லுங்க. ஓகே, பெண்களுக்கு நான் டிப் கொடுக்கணும். ஆண்கள் யாரே ரொம்ப நாளா லவ் பண்றாங்க, நீங்க போய் அப்ரோச் பண்ணும்போது என்ன கிஃப்ட் வாங்கிட்டு போறலாம்? ஓ, என்ன ஒரு பெண் எப்படி அப்படி? அதனால ஒரு ஆணோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்ல, வந்து நேரா சொன்னா ஈஸி. சரி, அதான் எல்லா பசங்களும் எதிர்பார்ப்பாங்க, ஆனா அது நடக்கவே நடக்காது. ஐயோ, நானே இதே சொல்லுவேன்ப்பா. ஆமா, இதே சொல்லுவேன். பசங்க எல்லாம் இப்ப முன்னுக்கு வந்து சொல்லவே மாட்டாங்க, பயப்படுறானுங்க. மெசேஜ்லனா வீர மாதிரி பேசுறாங்க. அதுல கூட வந்து அப்படியே மிக்ஸ் சொல்றீங்க. நம்மனா அந்த பக்கம் போட வேண்டியதா இருக்கு. do you like me அப்படினு. how did you know அப்படி இந்த பக்கம் வந்து கேக்குறாங்க. யார் கிட்ட போடாங்க? இல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பசங்களும் இருக்காங்க. சோ if you are a guy, it's if ஒரு பொண்ணை நீங்க லவ் பண்றீங்கன்னா you have to be brave enough to go and tell it. நீங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது சொன்னா they will also feel, you know, okay, இந்த பையனுக்கு நம்மள நிஜமாலே பிடிச்சிருக்கு அப்படின்னு. so it's better to tell it directly on their face. முஞ்சு முன்னாடி சொல்றது ஈஸியும் கூட. என்ன கேட்டீங்கன்னா அப்படி சுத்தி வளைச்சு அப்படி ஒரு பால் போடுறதுக்கு டைரக்டா அவ்வளவுதான். நம்ம லவ் பண்றே இல்லையா, இல்ல போடா அப்படி சொல்லிட்டு என்ன பண்றது? எப்படி என்ன பண்றது? ஒரு ஆள் இப்படி சொல்லிட்டா மறுபடியும் சொல்லுங்க, நான் ஜோன் அவுட் அப்படி வேற ஜோன் அவுட் ஆயிடு. சரி, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு டிப் சொல்லுங்க. இப்போ ஒரு பையன் எப்படி வரணும்? ஃபர்ஸ்ட் முதல்ல இவர் சொன்ன மாதிரி தான் பிரேவா இருந்து. ஏன்னா நானே போய் சொல்லி அசிங்கப்படுத்தி அவமானப்பட்டாயிடுச்சு. அதனால வந்து நீங்க முதல்ல நேரம் வந்து சொல்லுங்க, அதுவும் எஃபர்ட் போட்டு கொஞ்சம் சொல்லுங்க. அப்பதானே வந்து உங்களோட வாழ்க்கை நடத்த முடியும். அதுவே நீங்க சொல்லனா எப்படி? அது ஒண்ணு. செகண்ட் வந்து பி அவைலபிள் ஃபார் ஹர். சும்மா ஸ்டார்டிங்ல எல்லாம் நல்லா லவ் அக்செப்ட் பண்ற வரைக்கும் நல்லா பாசமா கொட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் அக்செப்ட் ஆன உடனே நல்ல கால்ல போட்டு மிதிக்க எல்லாம் கூடாது. ரொம்ப அடி வாங்குற மாதிரி இல்ல, எனக்கு ரெண்டுமே நடந்து. அதாவது என் பின்னாடி ஒருத்தன் அப்படி அலைஞ்சதும் இல்ல, நான் லவ்ஸ் ஓகே சொல்ற வரைக்கும் என் பின்னாடி அலைஞ்சதும் இல்ல. சரி, நானா போய் அந்த பக்கம் சொல்லி அப்படியே நான் இப்படிதான் பண்ணேன். ஃபைன், ஓகே, இட்ஸ் ஓகே. சில பேரோட கொடுப்பன அப்படி. அதுக்கு தான் இந்த பாட்டு. நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த மாதிரி கொடுப்பன அது ரிவெஞ்ச் மோட் இல்ல. எனக்கு ஒரு நல்லது நடந்தா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும், எனக்கு நல்லது நடக்கலனா உங்களுக்கு எப்படியாவது நல்லது நடக்கும் லேட்டரா. உண்மையை சொல்லவா, இவர் கூட நீங்க போட்டோ போட்டுட்டு நிறைய பேர் என்னமா சொன்னாங்க, பா செம்மடா சிவாங்கி பயங்கர ஸ்மார்ட்டா ஒரு பையனை பொஸ்டாங்கடா, யாரையோ பழி வாங்க தானே அப்படிலாம் சொல்லல. பட் சொல்றேன், ஒரு சின்ன ஒரு பழி வாங்க கூட இருந்தியா? இல்லங்க, அவங்க சொல்லுங்க யாராரும் இந்த கமெண்ட்ஸ்ல போடுவாங்க. என்னோட எதிரியவே நான் வந்து என்னோட எதிரிக்கே நான் கேட்டது நினைக்க மாட்டேன். சோ பழி வாங்குறதுக்குலாம் நான்
அது வந்து 100%. சோ பழி வாங்குறதெல்லாம் வந்து சோ என்ன சொல்றது வேஸ்ட். எதுக்கு இந்த வாழ்க்கை? எதுக்கு மத்தவன பழி வாங்கவா இல்ல நம்ம முன்னேறதுக்கா? இதெல்லாம் கிராப் பண்ணி நீங்க வந்து டீசர்ல போடுங்க. கலாட்டால வந்தா ஒரு ஞானம் வந்துருது. சிவாங்கி கவுன்சிலிங் சர்வீஸ், சிவாங்கி லவ் குரு. ஆமா, இனிமேட்டு இன்னொன்னு போடலாம். சார்ஜர் சப்ளைட்னு கீழ போட்டுருங்க. இல்ல நீங்களே ஒன்னு சொல்லுங்க. அவன் கொரோனால வந்து எவ்வளவு வாழ்க்கை கஷ்டமாயிடுச்சு. இதுல உட்காந்து பழி வாங்குறது, எனிமிட்டி, ஜாதி, மதம், ஈகோ, இன்செக்யூரிட்டி இதெல்லாம் தேவையா? ஜெலசி. சூப்பருங்க, சூப்பர். உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஞானோதயம் பிறந்திருக்கு. எங்களுக்கு எப்ப பிறக்கும்னு தெரியல. வந்துருது போல. ஓகே, நீங்க ஒரு டிப்பா கொடுத்துருங்களேன். என்னது? எப்படி ப்ரப்போஸ் பண்ணா பெண்களுக்கு பிடிக்கும்? அதுதான் சொல்லிட்டேன். சும்மா சொல்லக்கூடாது. ஒரு ப்ராப்பர்ட்டி கையில வரும்போது அந்த இது இன்னும் அழகாகும். ஸ்டங்கன் பாய்ஸ் அங்க பாருங்க. எங்க டைரக்டர்லாம் அது பிரிச்சு மேவாப்பல. பிரிச்சு மேவாரா? அவரு இப்ப கூப்றோம். எஸ். ஃப்ளவர் பூ சேர்ந்து ஃப்ளூட். ஒன்னு அவங்க கிட்ட கொடுத்துருங்களேன். அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகும். ஒன்னு இவங்களுக்கு கொடுக்கணுமா இருந்தாங்க. ஆமா. ஆனா அது கரெக்ட்டா இருக்கணும். சிவாங்கி அக்செப்ட் பண்ற மாதிரி சொல்லணும்ங்க. இது வந்து நீங்க யாருக்கோ சொல்ற மாதிரி ஜெனரல் 19 ரூபாய்லாம் இல்ல. 19 ரூபாவா? நல்லா இருக்கே வார்த்தை. அப்படி வேண்டாம்ன்ற. 19 ரூபாய் வேண்டாம். இப்ப இவங்களுக்கு ஓகே, சிவாங்கி இப்படி பண்ணா பிடிக்கும், இவங்களுக்கு இப்படி இவங்கள பத்தி ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும்ல இந்த 2 வாரத்துல. அதுக்கான ஒரு ப்ரொபோசலா நிஜம். ஹலோ, என்ன ப்ரொபோஸ் பண்ணுவா? ஆமா. நோ, வை? ஜெனரலா பொதுவா எப்படி பண்ணா பெண்களுக்கு பிடிக்கும்? அது ஓகேவா? பாயிண்ட் நம்பர். சிவாங்கிக்கும் இவங்களுக்கும் காதல் இல்ல, எதுவும் இல்ல. நான் ஒன்னு பண்றேன். பெண்கள் எப்படி ப்ரொபோஸ் பண்ணா பிடிக்கும்ங்கிறது இவர் சொல்றது நான் பண்ணி காட்டுறேன். நான் சொல்றது இவர் பண்ணி காட்டுவார். சூப்பருங்க. ஃபர்ஸ்ட் நீங்களே ஆரம்பிங்களா? நீங்க நல்ல லவ் குருவாவே மாறிட்டீங்க. அதனால நீங்களே ஆரம்பிங்க. இங்க பாருங்கப்பா, நான் ஒரு மாதிரி ஜாலியான வைப்ல இருக்கேன். சூப்பர் சூப்பர். நான் வந்து ஒரு பையனை பாக்குறேன்னு வெச்சுக்கங்களேன். அந்த பையனை எனக்கு பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான். சிரிச்சு முடிச்சிட்டு கிளம்பிடுவா வீட்டுக்கு. இங்க இருந்து தூக்கி அடிப்பா. ஏய் இந்தாடா ரோஸ் பண்றேன். லவ் பண்ணல என்ன அப்படி சொல்லுவாங்க. இவங்க ரீல்ல போடுங்க. ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வந்துச்சு. என் லைஃப் ஓடுது. சோ என்னன்னா வந்து எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னா நான்லாம் வந்து ரொம்ப கண்ணை பார்த்தே ஹே இந்த வாய்ஸ் ரொம்ப என்னாச்சு தெரியுமா அப்படிலாம் நான் பேச மாட்டேன். நான் வந்து அப்படி பண்றேன் அப்படின்னா இப்போ இது ஒரு கெஃபே ஓகேவா, டேபிள் நடுவில் நான் ஒரு பூ வச்சிருக்கேன். பூ சைடில் இருக்கு. இதெல்லாம் ஓகேவா, பூ சைடில் இருக்கு. பையன் அங்கே உட்காந்துருக்கான். ஃபர்ஸ்ட் ஒன்று ஆர்டர் பண்ணுறோம். ஆர்டர் பண்ணி அப்படியே அவன் மூஞ்சியை நான் வந்து இப்படி பார்க்குறேன். பார்த்து என் கண்ணால் ஃபர்ஸ்ட் பேசுவேன். கண்ணால் அவர் சிரிக்கிறேன். ஓகே, கண்ணால் ஃபர்ஸ்ட் பேசு. கண்ணால் பார்த்து அவன் பண்ணுறதெல்லாம் வந்து ரசிச்சுட்டே இருக்கணும். ரசிச்சுட்டே இருந்து அப்புறம் கீழே நானும் கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கணும். வெக்கப்பட்டுட்டு கான்வர்சேஷன் ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி நீ யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்பேன். கேட்டுட்டு பண்ணியிருக்கேன். யார் ஃபர்ஸ்ட் பிரேக்கப் பண்ணாங்க? நான் தான் பிரேக்கப் பண்ணேன். ஏன்னா இன்னும் ஒர்க் அவுட் ஆகல. ஏன் ஒர்க் அவுட் ஆகல? எனக்கு வந்து அந்த பொண்ணு இன்னும் லவ் பண்ணியிருக்கணும். அவ வந்து கொடுக்காத லவ் வந்து நான் உனக்கு கொடுக்கவா? சூப்பர். பாருங்க ஏங்க வேற லெவலுங்க. நான் எங்கேயோ போதே டயலாக். இவன் ஏன் ப்ரப்போஸ் பண்ற இடத்துல எதுக்கு பழைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போய் கேக்குறா அப்படி? இல்ல முதல்ல வந்து இதுதான் சினாரியோ. ஆமா. அந்த பையன் பொண்ணு விட்டு போனானா அப்ப அந்த பையன் மேல ஏதோ ஃபால்ட். அதனால தான் நான் எனக்கு ஃபேவரலா மாத்தினேன். ஒருவேளை நீங்க எல்லாம் ரோஸோட போயிட்டீங்க. நீங்க கேக்குறீங்க ஏன் அந்த பொண்ணு விட்டு போயிடுச்சு? அந்த பொண்ணு எனக்கு பிடிக்காத பண்ணா, தூக்கி போட்டு ஒரே மாதிரி மெரிஸ்டண்டி. அப்ப நான் என்ன பண்ணேனா, வெயிட்டர் காஃபிக்கு எவ்வளவு பாச்சு? ரொம்ப நைஸ் மீட்டிங் யூ அப்படி மாத்திட்டீங்க. பட் சூப்பர், நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இது வந்து ப்ரொபோசலை தாண்டி ஒரு லைஃப் பார்ட்னரா இருந்தா பண்ணுவேன். அது மாதிரி இருந்துச்சு. மைண்ட் ரெடி பண்ணிட்டேன். இதெல்லாம் நானே யோசிக்கிற ஒரு சினாரியோ. அவங்க வேற ஒரு மோடுக்கு போயிட்டாங்க. நீங்க தான் சொல்லுங்க. நான் வந்து வேற ஒரு சேனல்ல வேற மாதிரி ப்ரொபோஸ் பண்ணிருக்கேன். நீங்க எங்க திரும்பினாலும் ப்ரொபோஸ் பண்ணுங்கன்றாங்க. ஆளை மட்டும் காணோம். ப்ரொபோஸ் பண்றதுக்கு அவ்வளவு ரெடியா இருக்கேன் நான். வேற அந்த இடத்துல உண்மையிலேயே என்ன கண்ணெல்லாம் கலகிச்சு எனக்கு. ஐயோ, முன்னாடி இருக்கிறது ஆலியா மனசாக்கா. அவங்கள பார்த்து ப்ரொபோஸ் பண்ணேன். ஆனா அவங்களே உங்களுக்கு நான் வந்து நீங்க வந்து என்னது ஒரு லைஃப் பார்ட்னர் ரேஞ்சுக்கு ப்ரொபோஸ் பண்றேன். அவங்களே எமோஷனல் ஆயிட்டாங்கன்னு பாத்துக்கங்களேன். அதுன்னு வீடியோ வரல. அதுக்கு முன்னாடி நாங்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து இவ்ளோ क्वेश्चंसலாம் கேட்டு இவ்ளோ ப்ரிப்பேர்டாலாம் கிடையாது. நேரா போயிட்டு ஐ டு ஐ பார்த்துட்டு
எல்லாம் பார்த்தா பொண்ணுங்களுக்கு வார்ம் ஆகாதுப்பா. ஏன்பா அப்படி கிடையாது, பொண்ணுங்களுக்கு வார்ம் ஆகாது. அப்படியா? மாமா நான் அப்படியே பண்ணிட்டு இருந்தேன். சொல்லாமா? அப்படிதான் பண்றீங்க. அதான் வொர்க் அவுட் ஆகலப்பா. என்னன்னா வந்து இன்னும் எடுத்து டவுன் பண்ணாதீங்க. என்னங்க, அவரு ஏதாச்சும் ஒரு ஆசையோட வந்திருப்பாரு. எடுத்து ஒரு கெஃபேல போய் உட்காரீங்க. அப்படி நான் கொடுப்பீங்க. நான் கொடுக்க மாட்டேன். ஐ டு ஐ பாப்பேன் தானே சொன்னேன். சரி, ஐ டு ஐ இப்படி ஏடி சூப்பர் சூப்பர். பாத்துட்டு அடுத்து how will you start your conversation? செக்ஷுவலா பாத்து see நம்ம இது பண்ணுவாரோ அந்த மாதிரியா? அதெல்லாம் கிடையாது. சரி, நம்ம எனக்கு என்னன்னா பார்க்கும்போது அவங்க திருப்பி ஐ டு ஐ பார்த்தாங்கன்னா அது ஒரு கிரீன் சிக்னல். ஓகே, அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. செகண்ட் வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்லும் போது அவங்க லைஃப்ல இருந்து திருப்பி அவங்க சொல்லுவோம். இப்போ நான் வந்து எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது அந்த கான்வர்சேஷன் பில்ட் ஆகும். எதனா அவங்க திருப்பி பேசுவாங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், இல்ல அங்கேயே கட் ஆச்சு அப்படின்னா அது ஒரு சிக்னல். அது பில்ட் ஆகுதுன்னா இல்ல, அதுதான் சொல்லலை. இதெல்லாம் ஆனாலே உங்களுக்கு இன்டைரக்டா வந்து கிரீன் சிக்னல் விழுந்துரும். அதுக்கப்புறம் சரி, கிரீன் சிக்னல் விழுந்துச்சு, உங்க கண்ணை நான் பாத்துட்டேன். ஐயோ, என்ன நீங்க சொன்ன கண்ணை நானே பண்றேன், நீங்களே பண்ணுங்கப்பா. பாத்தீங்களா பவர்? பாக்குறாங்க, அவங்களும் பாக்குறாங்க, எதிர்க்கறவங்களும் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். சி எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அண்ட் நம்ம why don't we give it a chance for us? என்ன சான்ஸ்லாம் சொல்றீங்க? அப்ப சான்ஸ் இல்லனா விட்டுருவீங்களான்னு கேட்டா ஏன் கேப்பேன். இவ்வளோ நம்ம வந்து இவ்வளோ பேசி இருக்கோம், நமக்கு இவ்வளோ நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கு, இவ்வளோ ஒரு லைக்ஸ் இருக்கு, எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்குது, உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்குது. நம்ம ஆமா, சான்ஸ் கொடுத்து பார்த்தப்ப தான் தெரியுதா அந்த பொண்ணு ரொம்ப ஆப்போசிட்னு. திடீர்னு அந்த பொண்ணு கேக்குது, சரி ஓகே உங்க ஃபோன் கொடுங்க, நான் ஒரு வாட்டி பாத்துக்கிறேன், நீங்க வேற யாருக்குன்னா இதே மாதிரி ஃப்ளர்ட் பண்ணிருந்தீங்கன்னு கேக்குது, என்ன பண்ணுவீங்க? கொடுத்துற வேண்டியது. நான் திருப்பி அவங்க போனை கேட்பேன். அதுல லவ் டுடே மாதிரி வாங்கி பாத்துடலாமா? ஏன் போனையா? அவர் போனை பாக்கறனா பாருங்க, எனக்கு பிரச்சனை இல்ல. சூப்பர் சூப்பர் சூப்பர். வேணாம்ப்பா, அப்பட நல்ல வேலை தான். இல்ல நம்மலாம் பக்கா சூப்பர் ப்ரோ, நல்ல விஷயம். பட் பரவாயில்ல, ரெண்டு பேருமே வந்து ஏதோ வாழ்க்கையில சில சொல்லுவாங்கல்ல, அடிபட்டு மிதிப்பட்டு வந்தாதானா இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வரும்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் கரெக்டாவே அமைஞ்சிருக்கு. ஸோ யாருக்காச்சும் பிளான் இருக்கா வேலண்டைன்ஸ் டே இந்த வாட்டி ப்ரொபோஸ் பண்ண? ரோஸ் வேற கையில இருக்கு, ஒரு ஷூட் 2026 ஷூட் இருக்கா? அவ்வளவுதான், அந்த இது ப்ரொபோசல் அந்த பேச்சுக்கலாம் என்னங்க. இது எங்க பாட்லயே ஒரு சீக்வென்ஸ் வேலண்டைன்ஸ் டே இருக்கு. வேலண்டைன்ஸ் டே சீக்வென்ஸ் பண்ணிருக்கோம். நான் வந்து வேலண்டைன்ஸ் டே ரெடி பண்ணுவேன், அந்த பையன் வர மாட்டான். அட பாவி. பாத்தீங்களா, இந்த ஃபீலிங் தான் நாங்க எனக்கே வர மாட்டானா? யார் இந்த பையன் தானா? அந்த பையன் யாரங்க லூசு பையன். நான் ஃபர்ஸ்ட் போய் நிப்பேன். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க. அவர் கொடுக்குற சவுண்டை வச்சு அவர் என்ன சவுண்ட் கொடுக்குறாரு நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சா. இதான் சவுண்டா? என்னங்க வா வானா யாரோ குடிச்சு வாந்தி எடுக்கிறான். Title sponsors Max Gold. Max Gold, cash for gold. Call 04445454545. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formal and casual shirts. Presta women's wear. அனைத்திலும் பெஸ்டா Presta innerwear, leggings and nighties. Presents Dream Lover 2026, supported by the Chennai Silks. Let the celebrations begin. Naga Foods, Nagana Nambala. Milky Mist, Anuj Styles, ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். Location partner, Cream Center, Anna Nagar.